ஓம் சாந்தி. பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறந்து ஆத்மா அப்படின்னு உணரலாம். ஸோ இந்த மீட்டிங்க்கு பாபாவை எல்லோரும் இன்வைட் பண்ணுங்கள். பாபா இந்த மீட்டிங் வாங்க, வந்து வைப்ரேஷன் கொடுங்க சிவ பாபா அப்படின்னு எல்லோரும் பாபாவை எல்லோரும் இன்வைட் பண்ணலாம். பாபா வந்துட்டாரு. பரந்தாமத்தில் பாபா ஒளியாக இருக்கார். அவருக்கு ஆப்போசிட்டில் நாம் ஒளியாக இருக்கோம். என் அன்பான குழந்தைகளே, பாபா நம்மளை பார்த்து பேசுகிறாரு. நம்ம ஆத்மான்னு உணரலாம். உணர்ந்துட்டு பாபாவோட இனிமையான இந்த கமெண்ட்ரி கேட்கும் பொழுது பரந்தாமத்தில் பாபா ஒளியாக இருக்கார். அவருக்கு ஆப்போசிட்டில் நான் ஒளியாக இருக்கேன். அப்படிங்கிற அந்த உணர்தல் இருக்கணும். என் அன்பான குழந்தைகளே, எப்பொழுதும் உங்களை ஆத்மா என உணர்ந்து, அதாவது பழைய உடலையும் பழைய உலகத்தையும் மறந்து ஆத்மா என உணர்ந்து பரந்தாமத்தில் சிவபாபாவாகிய என்னை நீங்கள் நினைவு செய்யும் பொழுது அதீந்திரிய சுகத்தையும் ஆன்மீக போதையும் அனுபவம் செய்வீர்கள். எந்த குழந்தைகளுக்கு இந்த உலகத்தின் மீது எந்த விதமான மோகம், பற்று, ஆசை, விருப்பம் இல்லாமல் இருக்கிறதோ அப்பேற்பட்ட செல்லமான குழந்தைக்கு தான் பாபாவின் அதிகப்படியான அன்பு, சிவ பாபாவின் உதவி, 1000 புஜங்கள் கொண்ட பரமாத்மாவின் அன்பும் உதவியும் அம்மாதிரியான குழந்தைகளுக்கு மட்டும்தான் கிடைக்கும். யார் மனதில் அசுத்தமான எண்ணங்கள் இல்லையோ, அவகுணங்களை முற்றிலும் நீக்கி தூய்மையான பாதையில் செல்லும் பொழுது மிகவும் ஆழமாக அவர்களின் ஆத்மா தெளிவான புத்தியுடைய தெய்வீக புத்தியாக மாறிவிடும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு யோகம் செய்யும் பொழுது பரந்தாமத்தில் சிவபாபா உள்ளார், நான் ஆத்மாவாக உள்ளேன் என்பதை தெளிவாக அனுபவம் செய்வார்கள். அந்த செல்லமான குழந்தைக்கு தான் பரமாத்மாவின் மேஜிக், அன்பு எல்லாமே கிடைக்கும். பாபாவாகிய, அதாவது கடவுள், நம் தந்தை நமக்கு என்ன சொல்லியுள்ளார் என்பதை ஆழமாக சிந்திச்சு அவருக்கு பிடித்த மாதிரி நாம் நடந்து கொள்ளும் பொழுது அந்த பரமாத்மாவின் மேஜிக் என்னும் ஓவியத்தை நம் வாழ்க்கையில் காணலாம். அவர் நம்மேல் செலுத்தும் அன்பை நம் ஆத்மா என்னும் தெய்வீக புத்தியால் ஸ்வீகாரம் செய்ய முடியும். அப்பேற்பட்ட செல்லமான குழந்தைகள் மாயையின் சுகத்தை
பெரும் போட்டாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் சகஜமாக மாயையின் சமஸ்காரத்தின் மீது அதிகாரம் செலுத்தி மாயாஜீத் ஆத்மாவாக மாறுவார்கள். ஆத்மாவாகிய நாம் அனைவரும் எந்த அளவிற்கு உலகத்தின் சுகத்தையும் உடலின் சுகத்தையும் இந்திரிய சுகத்தையும் இந்திரிய இச்சைகளையும் தியாகம் செய்து பாபாவின் முன்னால், அதாவது எந்த ஒரு தேகத்தின் ஆடை இல்லாமல் நிர்வாண தாமத்தில் ஆத்மாவாகிய நாம் புள்ளியாக ஜீரோவாக நிற்கிறோமோ, அப்பேற்பட்ட குழந்தைகளுக்கு தான் பரமாத்மா இந்த பிறவியிலும் எல்லா பிறவிகளிலும் செல்வத்தை ஸ்தூலமாக இப்பொழுது ஆத்மாவில் சூக்ஷ்மமாக புண்ணியம் என்னும் பேங்கில் பாபா நமக்காக சேர்த்து கொண்டிருக்கிறார். காலம் சூழ்நிலைகள் வரும்பொழுது அந்த புண்ணிய கணக்கு ஆக்டிவேட் ஆகும். அப்பொழுது தெரியும் பாபா நமக்காக எவ்வளவு தியாகம் செய்துள்ளார். ஒரு தந்தையாக, ஒரு தாயாக இவ்வளவும் நம் சந்தோஷத்திற்காக அவர் நம்மை வளர்த்து பாலனை செய்துள்ளார் என்று ஆனந்த கண்ணீரில் மூழ்கும் ஆத்மாதான் அந்த கண்ணீர் என்னும் முத்தை பாபா கோர்த்து 108 மாலையில் கோர்க்கிறார். பாபா சொல்கிறார், என் செல்லமான குழந்தைகளே, எப்பொழுதும் என்னுடன் பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் தவறு செய்தீர்கள் என்றாலும் என்னிடம் சொல்லுங்கள், நான் பார்த்து கொள்கிறேன். நான் சொல்வதை நீங்கள் செய்த பிறகுதான் உங்கள் வாழ்க்கையில் லௌகீகம் அலௌகீக வாழ்க்கை என்ற பொறுப்பை நான் ஏற்று உங்களுக்கு பிடித்த மாதிரி நான் சிவனாகிய நான் நடந்து கொள்வேன். எந்த குழந்தைகள் பாபாவுக்கு பிடித்த மாதிரி நடந்து கொள்கிறார்களோ அந்த குழந்தைக்கு தான் சிவபாபாவும் பிடித்த மாதிரி நடந்து கொள்வார். அப்பேற்பட்ட குழந்தையை தான் நாம் வாரிசு குழந்தைகள் என்று சொல்கிறோம். ஆதலால் பாபா சொல்கிறார், என்னிடம் பேசு குழந்தாய், உன் அனைத்து ஆசைகளையும் நான் நிறைவேற்றுகிறேன். ஓம் சாந்தி.